ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கூகு கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங். வாங்க இப்போ கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு புது காரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கோட் போட்டு எடுத்துருக்கேன். ஸோ யூடியூப்பில் வந்துச்சு. ஸோ ஏற்கனவே நான் கட் பண்ணாமல் வேறு வச்சுருந்தேன் விளையாண்டுட்டு. ஸோ அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் போட்டு வச்சுருக்கேன் காரை. ஃபஸ்ட்டு தடவை எடுத்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கதவு எல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது பண்ணலை. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சுற்றினா ஒட்டிக்கும், அதாவது எப்படி சொல்கிறது, நார்மலாக டோர் இருக்கிற மாதிரி மாறிடும். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு நேரம் எனக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி அதனால் நான் பார்த்திங்கன்னா காரை சுட்டுட்டு வேறு ஒரு கார் எடுப்பேன், இதே காரை சீட் கோட் போட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கவாசகி H2R பார்த்திங்கன்னா பை பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா சைன் பண்ணுற ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இது மட்டும் இருக்குது, பைக்கை பார்த்திங்கன்னா எடுக்கிற வேலை மட்டும்தான். ஸோ இப்போ இந்த கார் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சால் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு தேவையப்படாத ஒரு வண்டியை எடுத்துகிட்டு நான் பார்த்திங்கன்னா இது பண்ணிடுவேன். இதோ நிற்கிது பாருங்கள் எல்லாம் ஷோரூமில். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணது தான். ஸோ கவலைப்படாதீங்க. என்னது இதெல்லாம் ஷோரூமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக நான் பார்த்திங்கன்னா வந்துட்டேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நான் சும்மா உங்களுக்காக பண்ணணுன்றதுக்காக தான். சும்மா எல்லாருமே போட ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே, எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டேன், இது பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ஸோ டெஸ்ட்டு ட்ரைவில் கவாசிக்கு எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க போயிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே தான் ஓட்ட முடியும். ஏன்னா இந்த 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 பைக்குக்கு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த நாடை விட்டு வெளியே போனால் அவங்க பார்த்திங்கன்னா காசு பே பண்ணணுன்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அது அப்படி இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வந்தாச்சு. ஸோ உள்ளேயும் போயிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் நான் வாங்க போகிற புது பைக், கவாசகி H2R. நான் வேறு கலரில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வாங்க இப்போ ஷோரூம் ஆண்ட போயிடலாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வீடு வரைக்கும் போயிருக்கேன்றது. ஐயோ, இது பார்த்திங்கன்னா இடித்தாலும் எதுவும் ஆகலை. சரி ரைட்டு வாங்க போவோம். அதுக்குன்னு இடிச்சிக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னா ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஷோரூமில் போயிட்டு இந்த பைக்கை பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விட்டுட்டு நம்மளுக்கு வாங்க வந்த பைக்கை பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை நான் பாட விரும்பலை, ஏன்னா என் வாய்ஸ் கேவலமாக இருக்கும் பாட்டு பாடினா. ஸோ அதனால் நான் அந்த பாட்டை பாடல. எங்கே அந்த காரை காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அது மறந்துடும். அப்போ அதுதான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு இப்போ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைக்கை இப்படி விட்டுட்டு நம்மளுடைய பைக்கை பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ ஆல்வேஸ் பிளாக் லவர்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பிளாக் பார்த்திங்கன்னா எங்கடா, ஐயோ பிளாக்கு காணும். பிளாக்கு ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே தான் நான் பார்த்திங்கன்னா அந்த பைக்கே விட்டுருந்தேன். அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்ல, ஸோ அந்த பைக்கை நான் பார்த்திங்கன்னா இங்கே தான் விட்டுருந்தேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக சும்மா பண்ணுவோமே அப்படின்ற ஒரு தாட்டில் நான் அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். ஸோ பிளாக் பிடிச்சவங்க எல்லாருமே இது பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்ம பிளாக் பைக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு, இதுதான் பார்த்திங்கன்னா அது. ஓகேங்களா. புரியும் நான் நினைக்கிறேன், எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மிக்சிங் பைக்கு. ஸோ வைலட், க்ரீன், எல்லோ, ப்ளூ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் செட் ஆகும். ஸோ அதனால் ப்ளூவே எடுத்துடலாம். ஸோ ஹெல்மெட் போட்டுக்கலாம்.
ஸோ பின்னாடி இறக்கிட்டு ஆல் தான் ப்ளூ கலர் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட லுக் வைஸ் ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹெல்மெட் போட்டுருவோம், அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா கவாசகி H2R. ஸோ என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குலாம் தெரியாது, சும்மா இருக்குது சொல்லி எடுத்தேன். நல்லா தான் இருக்குது பைக், ஆனால் லுக் வைஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் நீ தான் வாங்கிட்டியா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மக்களிடம் அதாவது ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுதுல, அதாவது அன்றைக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடுதுல. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒப்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸ் கொடுக்க போகிறோம். சர்வீஸ்க்கு நான் எங்கே போகிறது, எங்கேயா கடை யோசியேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆஹா ஞாபகம் வர மாட்டேங்குதியா, அப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே அந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும், அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சர்வீஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கோம். அதனால் அந்த சந்தோஷத்தினாலேயாவது இதை சர்வீஸ்க்கு அது கொடுக்கணும். நம்ம தான் சரியாக முடியல, இருந்தாலும் நம்ம இதையாவது சர்வீஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்ட இடம் இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாடுவேன். அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கே. வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கேன். ஆனால் உண்மையாக நான் வந்து இங்கெல்லாம் இந்த கேம் இருக்காதே எனக்கு தெரியாது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே விளையாட ஆரம்பித்தது தான் இந்த கேம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாது, சும்மா அப்பப்போ ட்ரை தான், எல்லாமே ட்ரை தான். நான் கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் ட்ரை தான். ஸோ இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு, செத்தே போய்டுவோம் போலையே. ஆஹா எவ்வளோ தூரம் போய் தள்ளி போய் விழுந்துருக்கான், எம்மாடி எம்மா பா. என்ன இது பண்ணுங்களா, என்ன இது, ஓ காரோட இது. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடிப்படாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஸோ சர்வீஸ்க்கு எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ போயிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டுடலாமா, விட்டுடலாம். ஸோ கடை தெரிஞ்சிச்சு. ஆஹா என்னடா இது. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்குள்ளே விட்டாச்சு. வாட்டர் வாஷ் சர்வீஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ எங்கே போக போகிறோன்னா, இங்கே போகணுன்னு நினச்சேன், இப்போ தான் நினச்சேன் எங்கே போகணுன்னு ஞாபகம் இல்லையே. ஐயோ பெட்ரோல் போடணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பெட்ரோல் போய் போட போகிறோம். ஐயோ ஐயோ அப்பா என்ன ஸ்பீடாக கார் சும்மாச்சு, பைக் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட போக போகிறோம். ஸோ பெட்ரோல் கம்மியாக இருக்குது, இதை வருங்க. சும்மா வந்து பார்த்திங்கன்னா கேமரா இது கொஞ்சம் பொறுமையாக போனால் நம்மளுக்கு நல்லது அந்த இடத்துல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் அவ்வளோ சீக்கிரமாகவும் டேர்னிங் பண்ண முடியாது. கொஞ்சம் அமைதியாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோன்னா பெட்ரோல் போட போயிட்டுருக்கோம். எத்தனை வாட்டராக சொல்லுவேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ பெட்ரோல் 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 எங்கே இருக்கே இது இருக்கே. ஓகே 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 உள்ளே போய்க்கலாம். அவ்வளோதான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் ஓகே பாரத். ரொம்ப தள்ளி வந்துட்டேன். ஸோ அதனால் உள்ளே ஏற்றிக்கு போயிடலாம் அந்த பக்கமாக. ஓகே பெட்ரோல் போட்டுருங்கண்ணா. நம்ம தான் அது என்ன சும்மா விளையாடுறது தான். இதெல்லாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனு பைக்கில் உட்காந்துருக்கும்போது வரவும் வராது. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, CO2 யூஸ் ஆன் நம்ம போட்டிருக்காங்க, யூஸ் ஆன் லைவ் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட், do not use on wood, paper and நம்ம போட்டிருக்காங்க do not hold orange when opening. ஓகே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது பெட்ரோல் பங்க்கில் என்ன என்னமோ ஸ்ப்ரேலாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்ப்ரே என்னதுன்னு தீ அணைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? சரி ரைட்டு ஓகே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பழைய வீடும் ப்ளஸ் வந்து ஷோரூமும் பார்த்துட்டு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைன்னு போயிட்டுருக்கு, ஸ்வைன்னு. ஸோ ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. சுத்தம் பைக் நல்லா டேமேஜ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிறைய உழைப்பு இருக்குது. ஆனால் வந்து 5 நிமிஷமாக உட்காந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலர் இது பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி தெரியுமா? இப்போ இந்த நம்பர் போடுவேன், கவாசக்கி நம்பர் போட்டு இப்போ 3000 கவாசக்கி நம்பர் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கிட்ட போயிட்டு திரும்ப ஃபோன் எடுத்துகிட்டு என்ன கலர் வேணுமோ நான் அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுப்பேன். இதோ இப்போ இருக்க ஆர்ஜிஎஸ். ஸோ அங்கே லாஸ்ட் வண்டி இந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டி பக்கத்தில் இருக்கும் பாருங்க, தான் இதுதான். ஃபஸ்ட்டு என் தாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு இல்லைனா பிளாக் கலர் எடுக்கிறது தான் என் தாட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ எடுத்துட்டேன். ப்ளூ தானே எடுத்தேன், ஆமாம் இருக்கேன். அப்புறம் இந்த ப்ளூ எதுக்கு? இது மிக்சிங்கில். ஆமாம் மிக்சிங் மறந்துட்டேன். ஸோ இதை பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. ஸோ நான் அதுக்காகயாவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் கைஸ்.